நீங்க எடுக்க முடியாது யார் எடுக்கிறது சார்? அவர் அமைதியா எல்லாம் பேசுறீங்க. அவர் பேசுறாரு, அப்ப நீங்க வந்து பேசுறீங்க. சரி அவங்க ரெக்கார்ட் சொல்லுங்க சார். அதெல்லாம் வேண்டாம். அவர் பேசுறாரு கொடுக்கறதோட அதிகமாக கொடுக்கறது வரல. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கம்மியாக கொடுக்குறதா உங்களுக்கு இந்த லாஜிக் தயவுசெய்து ஒரு தடவை சொல்லாதீங்க. 100 தான் கொடுக்கணும், 131 கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. உங்களுக்குலாம் இப்போ 190% அதிகமாக கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி இதே அளவு தான் மற்றவங்களோட ஒரு நிமிஷம் முடிச்சேன். இது வரைக்கும் எப்படி தான் விட்டுருங்க. தயவுசெய்து இனிமேல் எவ்வளோ திரும்ப டேம்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியாகுதோ எல்லாத்துக்கும் எந்தெந்த ப்ரொபோஷனேட் ஒதுக்கி இருக்கணுமோ அதே மாதிரி யாருக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் சரியா? நீங்க எடுக்க முடியாது யார் எடுக்கிறது சார்? அவர் அமைதியா எல்லாம் பேசுறீங்க. அவர் பேசுறாரு, அப்ப நீங்க வந்து பேசுறீங்க. அவரே எல்லாம் பேசுறாரு, தேவையில்லாத பேசுறாரு. இன்னைக்கு வந்து திருப்பூர் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அண்ணன் அவர்களை வந்து அதாவது இந்த வெள்ளகோவில் பகுதிக்கு கடமடை பிஏபி தண்ணி வராத எடுத்து சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம். இன்றைக்கி அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. நீர்வளத்துறை அதிகாரிகள், பொள்ளாச்சி சூப்பரண்டிங் இன்ஜினியர், பொள்ளாச்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், உடுமலைப்பேட்டை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், மற்ற அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எல்லோரும் வந்தாங்க. பொங்கலூர், காங்கயம் எல்லாமே. இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா கடமடைக்கு சமச்சீர் பாசனம் கொடுக்கறதில்ல. சட்டத்தில் தெளிவாக இருக்குது சமச்சீர் பாசனம்னு. இது கடந்த 6 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கடினமான போராட்டம். இன்றைக்கி அமைச்சர் பெருமகன் மிக தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து மேலே மானிட்டர் பண்ணலாம், அது போக வந்து சமச்சீராக தண்ணியை பங்கி கொடுங்க, என்ன சட்டத்தில் என்ன சொல்லுதோ சமச்சீராக பங்கி கொடுங்கிற சொல்லிட்டார். அதுக்கு மேலேயும் வந்து ரெண்டாவது வந்து இந்த அதிகாரிகள் வந்து திசை திருப்புறக்கே பார்க்குறாங்க. அதாவது வந்து ஏதோ சொல்கிறாங்களோ ஒழியோ அமைச்சரே தெளிவாக உள்வாங்கிட்டார். அமைச்சர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம், என்ன தண்ணி வருது, எப்படி கொடுக்குறீங்க, இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இவங்களால ஆன்சர் பண்ண முடியல. நீர்வளத்துறை அதிகாரிகள் அப்படியே திக்கி போய் நின்றாங்க. கடைசியில் வந்து சமச்சீரா பாசனத்தை அமல்படுத்தணுங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லிட்டார். அதை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணலாங்கிறதையும் சொல்லிட்டார். இன்றைக்கி வந்து திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் கூட இருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லா வாய்க்காலையும் போய் மானிட்டர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இனி ஒரு நீதி நிலைமாற்றப்படுங்கிற ஒரு நம்பிக்கை விவசாயிகள் மத்தியில் வந்திருக்கு. அமைச்சரோட அணுகுமுறை மிக சிறப்பு. நாங்கள் சொன்ன பிரச்சனையை உடனே அதிகாரிகளை நேரில் வர சொல்லி எங்களையும் வச்சு ஓப்பனாக என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெளிவாக கேட்டு ஏன் வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணலிங்கிறத தெளிவாக நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நீர்வளத்துறை அதிகாரிகள் மழுப்புறாங்க, எதையோ சொல்கிறாங்களோ வழி அந்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இவ்வளோ லாஸு, ஏன் வந்து ஒரு பக்கம் தண்ணி அதிகமாக போகுது, ஒரு பக்கம் தண்ணி கம்மியாக வருதுங்கிறதுக்கு ஆன்சர் கொடுக்கல. மழுப்பல் தான் அதிகமாக இருந்துச்சு. 47 அதாவது பிஏபி வெள்ளகோயில் கிளை கால்வாய் வந்து 48,000 ஏக்கரா பாசன நிலம். அதில் வந்து 48,000 ஏக்கரா நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாசனம் பெறும் இந்த சமச்சீர் பாசனத்தை அமல்படுத்தணும். அதுக்கு மேலே வந்து அதாவது வந்து இப்போ 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீர்வளத்துறை கடந்த ஆட்சியில் ஒரு டிபிஆர் திட்டம் ஒன்று தயார் பண்ணிக்காங்க. அதாவது வந்து வாய்க்காலை 4,500 கோடி போட்டு சீர்படுத்தலான்ட்டு அமைச்சர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், புது ப்ரொபோசல் பைப்லைன் திட்டத்துக்கு அனுப்புன்னு சொல்லிட்டார். அதாவது வந்து ஓப்பன் சேனல், வாய்க்கால் ஓப்பனாக இருக்கும். இனியெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேடா யூஸ் பண்ணி ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக பைப்லைன் ப்ரொபோசலுக்காக எனக்கு அனுப்புங்க, பழைய ப்ரொபோசல் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டார். ரெண்டாவது வந்து பல்லடம் எக்ஸ்டென்ஷன் கேனலில் 100 கோடி ரூபாய் செலவில் இப்போ சமீபத்தில் வந்து பம்பிங் பண்ணி, அதாவது ஸ்டோர் அண்ட் பம்ப், ஒரு பம்ப் தொட்டி மாதிரி கட்டி அதில் பம்ப் பண்ணி மறுபடியும் வாய்க்கால் கொடுக்குறோம், அதுவும் வேண்டான்ட்டார். அதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு நிதி பங்களிப்பு பண்ணாது, புதுசாக நீங்கள் வந்து புவியீர்ப்பு விசை யூஸ் பண்ணி பைப்லைன் திட்டத்துக்கு ப்ரொபோசல் கொடுன்னு சொல்லிட்டார். அது வந்து தெளிவு பண்ணிட்டார். அது ஆமாம், டேம் டு ரூட். குப்பை பிரச்சனை தனியாக பேசிக்கலான்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பிரதான பிரச்சனை பிஏபி, அதை பேசணும். பிஏபி வாய்க்கால் உடைப்பு ஏற்படுறதுக்கு முழுக்க இந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த ஊழல் தான் காரணம். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் எங்கே போச்சு, ஏன் போச்சு, மறுபடியும் வந்து ஸ்லாப்க்கு 4,500 கோடி போட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எத்தனை மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் வந்திருக்கு. அதுக்கு உடைப்பு ஏற்பட்டதுக்கு வந்து மொத்த அதிகாரிகள் தான் பொறுப்பேற்றுக்கணும். இருந்தாலும் அமைச்சர் அதை சரி பண்ணலாம், குழாய் திட்டத்தில் மூலம் சரி பண்ணி ஒரு தொலைநோக்கு போர்வையோட, அதாவது ஸ்கேடா, ரியல் டைம் சிஸ்டம், அதாவது சென்சார் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதோ பர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிறத அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.